பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த நாளிலே உங்களை காண்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர். நமது வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த நாளிலுமா ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். Praise the Lord. பாருங்க, இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென், அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்து உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை செய்வதற்கு அவர் உங்க வாழ்க்கையில வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அது யோபு அதை உணர்ந்ததுனால, அவர் வாழ்க்கையில இந்த வேத வசனத்தை அனுபவித்ததுனால இந்த வேத வசனத்தை எழுதுறார். சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன். பிள்ளைகள், ஆஸ்திகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஒண்ணுமே இல்லாம தெருவுல நிக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து போனேன். ஆனா அவர் பாருங்க, அதுதான் சொல்றாரு, சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒருவேளை இன்னைக்கு நீங்க எதை இழந்து இருந்தாலும் சரி, நிம்மதியை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உங்க ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், செல்வத்தை, செழிப்பை எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம், குழந்தை பாக்கியத்தை கூட நீங்க இழந்து போயிருக்கலாம், திருமணம் நடக்க வேண்டிய திருமணத்தை கூட இல்லாம அந்த நிம்மதி இல்லாத நீங்க இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். தேவன் இன்னைக்கு குடும்பத்திலே சொல்லுகிறார், இழந்து போனதை மீண்டுமாய் இரட்டத்தனையாய் உங்களுக்கு நான் திரும்ப தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் யோபுவுடைய வாழ்க்கையில நடந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். யோபுவுடைய சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும், அவர் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து வந்தார். ஒருவேளை அது போல நமது வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் நீங்க இழந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு தேவன் அதை எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அதுதான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு. பாருங்க, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் இழந்து போயிட்டேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் இழந்து போயிட்டேன். மீண்டுமாய் இழந்து போன ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாய் நீர் எனக்கு தந்தீர் என்று இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நீங்க எனக்கு செய்வீங்க. அப்புறம் அவர் அந்த இடத்துல சொல்றாரு, பாருங்க, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. Praise the Lord. பாருங்க, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் உங்க வாழ்க்கையை உயர்த்தணும் தேவன் நினைச்சிட்டாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை வேறு விதமாய் நடத்தணும் தேவன் நினைச்சிட்டாரு. அது தடைப்படாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்களே அதுக்கு ஒரு தடையா இருந்தா, இன்னைக்கு அந்த தேவன் தடையை மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த தடையை மாற்றி, அதுதான் சொல்றாரு. பாருங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது. யாராலையுமே தடைப்படுத்த முடியாது. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிட அவர் நினைத்திருக்கிறார். அது தடைப்படவே முடியாது, தடைப்படுத்தவும் முடியாது யாராலையுமே. பிசாசானவன் நிறைய காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் தருகிறதற்கு ஒரு தடையை வைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், சுகத்திற்கு ஒரு தடை பிசாசு வைத்தா, அதை இன்னைக்கு அந்த தடையை நான் மாற்றி சுகத்தை உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு தேவன் இன்னைக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஒரு சமாதானம். நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்ல, சண்டைகள், பிரச்சனையில இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட குடும்பத்திற்கு தேவன் தருகிறார், இன்னைக்கு சமாதானத்தை தருகிறேன், ஆசீர்வாதத்தை தருகிறேன். அல்லேலூயா. இழந்து போன அந்த வேலையை மீண்டுமாய் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய மகனுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்குது, என்னுடைய மகளுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்குது, பெற்றோர்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. இந்த வேத வசனத்தின்படி
அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அழிவின் பாதையில போய்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு அவர்கள் நிச்சயமாய் வருவார்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் உலக பாதையில தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் நிச்சயமாய் கர்த்தரை தேடி அவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்வது என்னைக்குமே தடைப்படாது. நீ இது என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க, அது தடைப்படவே படாது. அல்லேலூயா. ஒருவேளை அவர் செய்வதற்கு நாம ஒருவேளை தடையா இருக்கலாம். என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு அது தடை, வேற யாருமே தடையா இருக்க முடியாது. என் வாழ்க்கைக்கு நான் தான் அதுக்கு தடையா இருக்க முடியும். ஒருவேளை அப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நினைச்சிட்டாரு, நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கு நீங்களே தடையா இருந்தா இன்றைக்கு அந்த தடையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். வாழ்க்கையில சரி, வேலையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை யாராலையுமே தடைப்படுத்தவே முடியாது. ஏன்னாக்கா அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதுதான் அவருடைய நினைப்பு, அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம், அவருடைய வாஞ்சை எல்லாம் அதுதான். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம நாட்கள் நீடித்திருக்கணும், சுகமாய் வாழணும், நிம்மதியாய் வாழணும். இதுதான் தேவனுடைய எண்ணமே. இதுதான். அப்படிதான் பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி இழந்து போனது மீண்டுமாய் தந்தார் யோபுக்கு. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் நீங்க இழந்து இருக்கிறீங்களோ, தேவன் நிச்சயமாய் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு அவர் இழந்து போனதே இரட்டத்தனையாய் இன்றைக்கு நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில, வேலையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாய் கர்த்தர் நினைச்சிட்டாரு, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களை தேடி வரும். நிச்சயமாய் சோர்ந்து போவாதீங்க. இந்த வேத வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீர், யோபு சொல்லி இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டதிலிருந்து இந்த காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். என் வாழ்க்கையும் இப்படிதான் இருந்தது, சாபத்துல என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். ஆனா மீண்டுமாய் கர்த்தர் எனக்கு இரட்டத்தனையாய் திரும்ப தந்தார். அவர் தேவனை விட்டு விலகாம அவர் கூடவே இருந்ததால தந்தார் தேவன். அதுபோல இன்னைக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், எது வந்தாலும் சரி, தேவனை விட்டு விலகாம நீங்க அவர் கூடவே இருங்க. கர்த்தர் இழந்து போனதை இரட்டத்தனையா இன்னைக்கு உங்களுக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போவாதீங்க. அப்படியே இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவா. அருமையான இந்த நல்ல நாளுக்காய் அது சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. வேதத்திலே நாங்கள் பார்த்தது போல தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நாங்கள் வாசித்தது போல இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட தடை இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றி அவர்களை நீர் ஆசீர்வதியுங்க, சுகத்தை தாங்க, நல்ல நிம்மதியை, விடுதலை தருமடியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. வல்லமை உள்ள தேவனாய் அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீர் விளங்குகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி இயேசுப்பா. அந்த கரத்திலே எங்களை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்க வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் உங்களுக்கு இருந்து
உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.